அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி இந்த உலகத்தில் பார்க்க போகிறோம். இந்த அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். இந்த அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்தால் விருச்சிக ராசியில் தான் பிறப்பார். அவர் சனி மகாதிசையில் தான் பிறந்திருப்பார். சனி மகாதிசையில் பிறந்து 19 வருஷத்தில் இந்த இருப்பு திசை ஒரு 9 வருஷம் 6 மாதம் 20 நாள் இருக்கலாம், இல்லை அல்லது 10 வருஷம் கூட இருக்கலாம், 5 வருஷம் கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் 19 வயசுக்குள்ளே சனி மகாதிசை கடந்துருவார். புதன் திசை 17 வருஷம் அவருக்கு முழுசாக கிடச்சிரும். இந்த 17 வருஷங்கும் போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு கல்யாண ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. இந்த சனி மகாதிசையில் 5 வருடத்தில் அறியா பருவத்தில் கொஞ்சி வரும் நேரத்தில் எத்தனையோ கண்டங்களை தாண்டி வந்திருப்பாராம். 5 வயசுலேருந்தே எல்லா கண்டங்களையும் தாண்டி இருப்பாராம். அது அறியா பருவம், அது கொஞ்சி வரும் நேரம். அதுதான் அந்த காலத்திலேயே பழமொழி உண்டு. 5 வருடத்தில் அறியா பருவத்தில் கொஞ்சி வரும் நேரத்தில் ஆகாய கண்டங்களை தப்பிச்சு பொழைச்சாங்களாம். அந்த அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு எத்தனையோ இடையூறுகள் இருந்திருக்குமா. இந்த எல்லாத்தையும் 5 வயசுலேருந்தே தாண்டி வந்திருப்பாராம். அவங்கள அப்பா அம்மாவை கூப்பிட்டு கேட்டால் அந்த குழந்தை, ஆமாங்க 5 வயசுக்குள்ளே நான் அந்த குழந்தையை காப்பாற்றுறக்குள்ளே நான் பெரிய பாடுபட்டேன், இந்த குழந்தையை நான் எடுத்து வளர்த்துறக்குள்ளே நான் படாத பாடுபட்டேன், திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுவாப்பில் குறும்பு, அது நான் பார்க்குறக்குள்ளே ரொம்ப பெறனா கண்டு போச்சு, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, 10 வயசு வரும்போது அப்படித்தானுங்க, அங்கே போய் இங்கே விழுந்துட்டார், இங்கே போய் எல்லாம் இதை சொல்லுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் ஆயிலில் தப்பிச்சுக்குவார். அதனால தான் அந்த சனி மகாதிசை 19 வருஷம் முடிஞ்சு புதன் திசை 17 வருஷங்கும் போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சியாக. அப்போ அந்த வாழ்க்கையில் அந்த கல்யாண காலமும் தொழிலை உருவாக்கக்கூடிய காலமும் தொழிலுக்காக படித்து மெச்சூரிட்டி ஆகக்கூடிய காலம் அந்த அனுச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க புதன் திசையும் கேது திசையும் அவங்களுக்கு யோகம். எப்படி யோகம்னா, இந்த உலகத்தில் தாயுடைய கர்ப்பத்தில் இந்த தாயுடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தாயோட கர்ப்பத்தில் ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேங்க. சனி திசையில் பிறந்திருப்பார். இந்த புதன் திசையில் உலகத்தை நல்லா பார்ப்பார். தாயின்னா யார், தந்தைனா யார், கூட பிறந்தவங்கன்னா யார், பெத்த பிள்ளைனா யார், நம்ம கூட பிறந்த நண்பர்கள்லாம் யார், இந்த உலகத்தில் எல்லாத்தையும் காமிக்கிறது இந்த புதன் திசை தான் சுற்றி காமிக்கும். இந்த கேது திசையில் பயங்கர மெச்சூரிட்டியாக இருப்பார். அப்போ அவருக்கு வயசு 30 வயசு தாண்டிடுவார். அப்போ 30 வயசுக்கு மேலே வாழ்க்கைனா என்னென்னு அஸ்திவாரத்தை பற்றி தெரிஞ்சுக்குவார். சாப்பாட்டுக்கு எங்கே போய் நம்ம உழைக்கிறது, எந்த ஒரு தொழிலை உருவாக்குறது, எந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேணும், எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம். அப்போது இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் இதை உருவாக்கின சில விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்துக்கு தேவைதானே. அப்போ தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாமே ஜாதக ரீதியாக உங்கள் முன்னோர்கள் உருவாக்குனது எல்லாத்தையும் கண்டுபிடிப்பார். குலதெய்வம் எங்கே இருக்குது, அந்த சாமி கண்டுபிடிச்சி நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு போய் காமிக்கலாம். நம்ம மூதாதிகள் எல்லாம் எங்கே அவங்க அடக்கமாயிருக்காங்க, அவங்கெல்லாம் இங்கே தான் வாழ்ந்தாங்கங்கிறத கண்டுபிடிக்கலாம். இந்த ஆராய்ச்சி எல்லாம் அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம் செய்யும். ஏன்னா அனுசம்னா ஆயுள் என்பது அந்த ஜாதகத்தில் விருத்தி ஆக்கிறது. அனுச நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சுனாலே அவங்க உயிரை புதுப்பிக்கக்கூடியது, உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரே நட்சத்திரம் அனுசம். இந்த அனுசம் எங்கேயாவது ஒரு விபத்து நடக்கிற இடத்துல கூட போய் நின்று அந்த உயிரை காப்பாற்றி விட்டுரும். அப்படின்னா எவ்வளோ பெரிய பவர்னு பாரு. அனுச நட்சத்திரத்துக்கு இவ்வளோ பெரிய அற்புதமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்களவா. அப்போ அது ஜாதக ரீதியாகவே நம்ம முன்னோர்களுடைய ஆசைப்பட்டு வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்தினுடைய அந்த சக்திகள், தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எல்லாம் அந்த அனுச 4ஆம் பாதத்துக்கு இருக்குது. அப்போது அந்த ஜாதக ரீதியாகவே அவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்போதுமே இருக்கணும் அல்லவா. அப்போ அந்த ஜாதகத்தில் அனுச 4ஆம் பாதத்தில் பிறந்து விருச்சிக ராசியில் பிறப்பார். இந்த கேது திசை முடிஞ்சு சுக்கிரன் திசை வரும்போது அவருக்கு கிட்டத்தட்ட 45-55 வயசுக்கு போயிடுவார். அப்படியே அவன் கேது திசை சுக்கிரன் திசை முடிஞ்சு சூரியன் திசை வரும்போது அவர் வாழ்க்கையில் ரிட்டையர்ட் ஆகிடுவார். அப்போது அனுச நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு 1ஆம் திசை சனி திசை, 2ஆம் திசை புதன் திசை, 3ஆம் திசை கேது திசை, 4ஆம் திசை சுக்கிரன் திசை,
5ஆம் திசை சூரியன் திசை. இந்த திசை இந்த காலங்கள் வரும்போது பாருங்கள், அவருக்கு வயது 60 வயசு ஆயிரும். அப்போ இந்த சூரியன் திசை வரைக்கும் தான் அவர்னால் உழைக்க முடியும். அதுக்கப்புறம் உடம்பு ஒத்துழைக்காது. அதுக்குள்ளே வேக்கானமாக பொழைச்சிட்டாங்கன்னா, கஷ்டம் இல்லாமல் கடைசி காலத்தில் யாருக்கிட்டையும் கையேந்தி வாழாமல் தன்னோட கையை வச்சு கரணப்பாடுன உழைப்பால் காசு இருக்குது, அதை வச்சே நான் இந்த உடம்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி யாரு கையும் எதிர்பார்க்காமல் நீங்கள் வாழ்ந்துட முடியும். இந்த கால்குலேஷன் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் இப்போவே ஜெயிச்சிருவீங்க. இதை நம்ம ஜாதக ரீதியாக கணக்கு போட்டாலும் இதே தான் ஆர்டர் வரும். இதைத்தான் உங்களுக்கு நீங்களே இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ரகசியத்தை உங்களுக்கே சொல்கிறேன். ஏன்னா இந்த 1ஆம் திசை தான் அவருக்கு அனுச நட்சத்திரத்தில் பிறந்த சனி மகா திசை தான் முதல் திசையாக வரும். அதுக்கு அடுத்து சனி முடிந்து 2ஆம் திசை வந்து அது புதன் திசை வரும், அது 17 வருஷம். அதுக்கு அடுத்து கேது திசை வரும், அது 7 வருஷம். அதுக்கு அடுத்தது சுக்கிரன் திசை வரும். அப்போ சுக்கிரன் திசை வரும்போது அது 4ஆம் திசை. சனி புதன் கேது சுக்கிரன் 4ஆம் திசை. அதுக்கு அடுத்தது அந்த சுக்கிரன் திசை முடிஞ்சு சூரியன் திசை வரும்போது 5ஆம் திசை வந்துடும். இந்த 5ஆம் திசை வரும்போதே நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த சனி மகா திசை முழுசு ஒருத்தர் கிடைச்சாலே 19 வருஷம். அதில் புதன் திசை ஒரு 17,000, கேது ஒரு 7,000, கிட்டத்தட்ட 35-40க்கு வந்துடுவார். அதுக்கப்புறம் சுக்கிரன் திசை வந்துடும், கிட்டத்தட்ட சுக்கிரன் 20 வருஷம். அப்போ கிட்டத்தட்ட 60 வயசை தாண்டுறாரு. இந்த சூரியன் திசை வரும்போது கிட்டத்தட்ட 60வே தாண்டி ஃபுல்லாக போயிடும். இப்படி கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தால் எனக்கு சூரியன் திசையிலே எனக்கு ரிட்டையர்டா, அப்போ இப்படி நம்ம தெரிஞ்சிருச்சுன்னா சூரியன் திசை வர்றதுக்குள்ளே நாம் அந்த 60 வயசு வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக நம்ம இடம் வாங்கி வீடு வாசல் கட்டி நம்மளும் ஒரு இடத்துல தெருவில் போய் உட்காராமல் நம்ம சொந்த காலில் நின்று சொந்த வீட்டில் நின்று நம்ம உட்கார்ந்துட்டு நமக்குன்னு ஒரு அட்ரஸ்ஸு, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம், நமக்குன்னு இந்த சமுதாயத்தில் ஒரு இடம், இது எல்லாம் நம்ம உடனே தேடிக்கணும்னு சொல்லி இந்த திசையே உங்களை எடுத்து காமிச்சு ஒரு சரியான பாதையில் உங்களை உட்கார வச்சிடும். எப்படி இந்த கால்குலேஷன் கிடைக்காம தான் மக்கள் நிறைய பேர் தேடுறாங்க. எனக்கு என்ன திசையில் நான் எப்போ நல்லா இருப்பேன், எனக்கு எந்த வயசில் நான் ஓய்வடைவேன், இது தெரியாமையே உழைக்கிறாங்க. அது தெரிஞ்சிட்டாங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா உழைச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்தாவது இந்த மனசை கொஞ்சம் சாந்தப்படுத்திக்கலாம் அல்லவா. அதுக்கு தான் இந்த அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதம் சந்திரன் நீசமாக இருக்கிறனால சீக்கிரமாக சம்பாரித்து நல்லா வாழ்ந்து முடிச்சுட்டு 57 வயசுக்கு மேலே நம்ம ரிட்டையர்டு ஆதி காலத்தில் ரிட்டையர்டு வயசை பிரித்ததே இந்த சனி மகாதிசை அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தது தான். அதனால தான் அந்த காலத்தில் 57 வருஷம் இருந்தது. 60 வருஷத்தை ஏன் நம்மளுக்கு ஓய்வு கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த 60 வருஷத்தை நீங்கள் கணக்கு போட்டு 60 வயசுக்கு மேலே நீங்கள் ஏன் ரிட்டையர்ட் ஆகுன்னு சொன்னால் இந்த வருஷமே 60 தானே, 60 தானே வருஷம். அந்த 60 வருஷத்தை முழுசாக நீங்கள் வாழ்ந்து முடிச்சாச்சுன்னா 60ஆம் கல்யாணம் பண்ணி புதுசாக நீங்கள் வாழ்ந்துக்குங்கிறக்காக ஓய்வெற்று முதியோர் கல்யாணம் தான் 60ஆம் கல்யாணம். அந்த முதியோர் கல்யாணம் எதற்குன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே என்னை கடைசி காலத்தில் விட்டுட்டு போயிட வேண்டாம், இப்போ கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம் பண்ணி என்னை கடைசி வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றினேன், இப்போ 60 வயசுக்கு மேலே நான் உன்னை கல்யாணம் பண்ணி இப்போ காப்பாற்றுறேன், இந்த 60லேருந்து 120 வயசு வரைக்கும் எனக்கு பக்கவளமாக இருங்கிறதுக்காகத்தான் ஆதி காலத்தில் 60ஆம் கல்யாணம் மறுதிருமணமாக மாறினதுக்கு முதியோர்கள் கல்யாணம் இப்படி தான் வந்தது. பாருங்கள், இது எல்லாமே அற்புதமான விஷயமா இருக்கு இல்லையா. இந்த அனுச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க நீங்கள் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய மாற்றம். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம், அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் திருப்புணவாசல்னு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். விருத்திபுரீஸ்வரர் ஒரு பெரிய சிவலிங்கம், அந்த கோயிலுக்குள்ளே 5 விநாயகர் முன்னாடி இருக்கும். அந்த விருத்திபுரீஸ்வரர்னு அந்த கோவில், அது அம்பாளுக்கு என்னென்னா, அந்த ஊரில் யாராவது மாசமாக இருந்தாங்கன்னா அவங்க பிரசவம் ஆகும்போது ஒரு விலையில் கொண்டு போய் அம்பாள் கையில் போட்டு வந்தால் அந்த ஊரில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே சுகப்பிரசவமாக பிறந்தவங்க. அதனால தான் அந்த கோயில் விருத்திபுரீஸ்வரர் என்று பொருள். அந்த கோயிலில் போய் 5 விளக்கு தீபம், நெய் தீபம், சாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் அனுச நட்சத்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். எல்லாம் இந்த ஆதிகால பரிகாரத்தில் கொடுத்துருக்கேன். இந்த பரிகாரம் ஆதிகால பரிகாரம் 1736 பரிகாரம் கொண்ட பெரிய புத்தகம், A4 சைஸு. இந்த புத்தகம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே கிடைக்கிது. அதே போல் நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம்.
பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.